வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய ஸ்டோரி தான். இது ஒரு உண்மை சம்பவம், ஒரு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி, தொடர்கதை. என்னுடைய இந்த தொடர்கதையை பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவள் பெயர் மலர், அவன் பெயர் ராம். மலர் படிப்பை முடித்து முதலில் இன்டர்வியூக்கு சென்றாள். அவள் இன்டர்வியூ என்பதால் பயம், பதட்டம் இரண்டும் கலந்து இருந்தது. அந்த பயத்துடன் அவள் அந்த அலுவலகத்தை தேடிச் சென்றாள். அந்த அலுவலகம் மாடியில் இருந்தது. மாடியில் பயத்துடன் தனது தோழியுடன் ஏறிச் சென்றாள். அப்போதுதான் அவன் முதலாக அவனை பார்த்தாள். தனது கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அது போலவே நெற்றியில் சிறிது கோடு போல சந்தனம், வெள்ளை சட்டை, புளு ஜீன்ஸ் போட்டு இருந்தார். அலுவலகத்தின் பெயரை கூறி தனது தோழி அவரிடம் கேட்டாள். அதற்கு அவர், இதுதான், உள்ளே வாருங்கள் என்று சொன்னார். மலர் பயத்துடன் அமர்ந்தாள். ஆனால் முதல் பார்வையிலே அவரை பிடித்தது. ஆனாலும் அதை வெளியில் காட்டாமல் இருந்தாள். அதற்கு நேர் எதிரில் ராம் இருந்தார். அந்த கம்பெனி செக்யூரிட்டி கேமரா சேல்ஸ் கம்பெனி. அங்கு மேனேஜர் அனைவருக்கும் கேமராக்களை பற்றி சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது ராமை மேனேஜர், நீ கொஞ்சம் டெமோ கொடு என்றார். அப்போது அவர் அழகாக சிரித்தார். அந்த சிரிப்பு மலரின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த சிரிப்பில் அவள் மனதை பறிகொடுத்து விட்டார். ராம் எல்லாவற்றையும் தெளிவாக டெமோ கொடுத்தார். அதில் அவருடைய டேலண்ட்டும் இருந்தது. மேனேஜர் ராமை மலர் மற்றும் மற்றவர்களுக்கு டீம் லீடராக போட்டார். ராமின் வேலை அனைவரும் அவரவர் ஷோரூமில் உள்ளனரா, நேரத்திற்கு சரியாக வந்துள்ளனரா என்பதுதான். அப்படி ஒரு நாள் விசாரிக்கும் போது மலர் ஷோரூமுக்கு லேட்டாக சென்றார். அப்போது ராம் கால் பண்ண, ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க கேட்டதும் மலருக்கு கோபம் வந்தது. ராம் எப்போதும் என்ன சொல்ல விரும்புவாரோ அதை சொல்லிவிட்டு உடனே போனை கட் பண்ணிடுவார். மலர் எப்போதும் போல வேலை பார்த்தார். ஆனால் மலர் இருந்த ஷோரூம் மேனேஜர் அவருக்கு ப்ராடக்ட் சேல் பண்ண உதவி செய்தார். இதனால் அவளுடைய கம்பெனியில் நல்ல பெயர் வாங்கினாள். என்ன நேயர்களே, என்னுடைய இந்த தொடர்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த தொடர்கதை பத்தின அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். இது மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு உண்மை சம்பவம். நிஜமாவே வாழ்க்கையில போராடி வாழ்ந்த ஒரு பெண்ணினுடைய உண்மை சம்பவம். ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியும் இதுல இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.